இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட ஏசாயா 45 அதிகாரம் 4வது வசனத்தில் கடைசி பகுதியில் இருக்கு. அந்த சென்டரில் கடைசி பகுதியில் ஒரு வசனம் இருக்கு. நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன் பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தோம் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. நம்ம அறியாம நம்ம தெரியாம இருக்கும்போது கூட கர்த்தர் நம்ம அறிந்து தெரிந்திருக்கு. அது மாத்திரமில்லை, நம்முடைய பெயர் என்ன, நம்ம எங்க வாழணும், எந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். அதான் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் சொல்லி இங்க சொல்றதை பார்க்க முடிகிறது. யாக்கோபை இருக்கப்படும் பொழுது இஸ்ரவேலாய் பெயர் சூட்டப்பட்டு அவர் நிமித்தமாக நம்மை அவர் தெரிந்திருக்கிறார். நம்முடைய பெயர் சொல்லி அறிந்து நமக்கு எங்க நம்ம இருக்கணும், நீ என்னை அறியாது இருக்கிற நேரத்துல, தெரியாது இருக்கிற நேரத்துல என் நாமம் உனக்கு நான் தரிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அழகாய் சொல்றத பார்க்க முடிகிறது. நம்ம நினைத்திருக்கலாம் நமக்கு ஆண்டவருக்கும் இது சம்பந்தமே இல்லை, நம்ம இருந்த இடம் வேற, நம்ம பிறந்த பிறப்பு வேற, அவர் நமக்கு எப்படி அவர் நம்முடைய பேர் அவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு நல்லாவே அவர் என்ன பண்ணார், நம்முடைய பெயர் எங்க, நம்ம எங்க இருக்கணும், எங்க வாழணும்னு சொல்லி அவர் நம்ம நன்றாகவே அறிந்திருக்கிறார். தாயின் கருவியில் உருவாகும் முன்னே அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். உலகம் தோற்றம் அறியாத முன்னாடியே நம்மளை அவர் என்ன பண்ணார், அறிந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறதுனால கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டு அநேகருக்கு தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.